வெல்கம் டு தீபா ஒயர் ஒர்க்ஸ். பாருங்கள், இந்த பிஸ்டா க்ரீன் கிளாஸ் ஒயரில் நம்ம ஒரு கூடை பார்க்கலாம். 1 ரோல் கூடைங்குது. பாருங்கள், இந்த மாதிரி பேக்கெட்டில் மணி வாங்கி நம்ம இந்த கூடையை மேக் பண்ணுறோம். இதோட அளவுகள் எல்லாமே சொல்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒரு கட்டு ஒயரு 5 அடி எடுத்திருக்கேங்க. ஒரு கட்டு ஒயரோட அளவு 5 அடி எடுத்திருக்கேன். சரிங்களா? 5 அடி எடுத்து மொத்தமாக எத்தனை ஒயர் கட்டு ஒயர் எடுத்திருக்கேன்னா 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 மொத்தமாக 19 கட்டு ஒயரு. ஒவ்வொரு கட்டு ஒயரோட அளவு 5 அடி எடுத்திருக்கேங்க. சரிங்களா? 5 அடி எடுத்து நம்ம பேஸ் பார்த்திங்கன்னா 7 வரிசைகள் போட்டிருக்கோம். பாருங்கள், 1 2 3 4 5 6 7 மொத்தமாக 7 வரிசைகள் அடிப்பாகம் போட்டிருக்கோம். நம்ம அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, ஒவ்வொரு ஒயர்லேயும் நம்ம ஒரு பாசி கோர்த்துருக்கோம். சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு ஒயரும் எடுத்து நம்ம பாசி கோர்த்துருக்கோம். இந்த மாதிரி ஒயரை கட் பண்ணிக்கணும். இப்படி நம்ம ஒயரை லைட்டாக இப்படி கட் பண்ணிக்கணும். சரிங்களா? கிராஸாக, அவ்வளோதாங்க. இப்படி கிராஸாக கட் பண்ணிவிட்டு நான் பேபி பிங்க் கலரில் எடுத்திருக்கேங்க. இது பிளாஸ்டிக் சிலிண்டர் பாசி. சரிங்களா? இந்த பாசிக்கு பேர் சிலிண்டர் பாசி. இது பிளாஸ்டிக் பாசிங்க. இந்த பாசி இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணிவிட்டு இதில் இப்படி கோர்த்து விட்டுடலாம். சரிங்களா? ஒவ்வொரு கட்டு ஒயருக்கும் ஒரு பாசி நம்ம கோர்க்கணும். அதே மாதிரி தாங்க அடுத்தடுத்த ஒயர் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒயர் கட் பண்ணிவிட்டு பாசியை நம்ம கோர்த்துக்கணும். இது 1 ரோல் கூடைங்க. பிஸ்தா கிரீனில் கிளாஸ் ஒயர் எடுத்து நம்ம இந்த கூடையை பின்னிக்கிட்டு இருக்கோம். இது பேஸ் நாட்டு அப்படிங்கிறனால ஓகே, இது பேஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம காட்டலாம் அப்படின்ட்டு நான் உங்களுக்கு பேஸ் போட்டேன். நார்மல் நாட் நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. அதனால தான் அதைய முடிச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டினேன். சரி, ஓகே, இந்த பீட்ஸ் கோக்கிறதையும் பார்க்கலான்ட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்படி நம்ம சுற்றியும் பாருங்கள், இப்படி சுற்றியும் நம்ம ஒரு ஒயர் விடாமல் எல்லா ஒயர்லேயும் நம்ம கோர்த்துருக்கோம். சரிங்களா? இந்த மாதிரி நம்ம அடிப்பகுதியில் உள்ள நம்ம தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கோங்க. ஒவ்வொரு ஒயருக்கும் நம்ம தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இப்படி நம்ம எல்லா வரிசைகளுக்குமே நம்ம தென்னங்குச்சி இன்செர்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம எப்படி கூடையை வளர்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி சுத்து ஒயரை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். கட் பண்ணி இதில் நம்ம பாசி கோர்த்து வச்சுருக்கேங்க. சுத்து ஒயரில் பாசி கோர்த்துருக்கேன். சுத்து ஒயரில் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி பாசிகள் கோர்த்துருக்கேன். அடுத்தது நம்ம கூடையில் இதை எப்படி அட்டாச் பண்ணுறதுங்கிறத பார்க்கலாங்க. நான் பாருங்கள், இந்த சைட்லேருந்து ஆரம்பிக்கிறேன். சரிங்களா? சைடில் கொஞ்சம் ஒயர் விட்டுறலாங்க. இந்த அளவுக்கு ஒரு விரல் நீட்டத்துக்கு
ஒயர் விட்டுறலாம். விட்டுட்டு பாருங்கள் இப்படி மடிச்சுக்கலாம். எப்பவும் போல் மடித்து இந்த ஒரு ஒயர் எடுத்து இது மேலே போட்டுக்கலாம். அடுத்தது பக்கத்து ஒயரையும் எடுத்து இது மேலே போட்டு இப்படி நாம் பிடிச்சிக்கலாம். சரிங்களா? இது ஆம்லா நாட்டுன்னு சொல்லுவோம். இதுக்கு நெல்லிக்காய் முடிச்சுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி நம்ம இப்போ பண்ணிகிட்ருக்கோம். இதை ஃப்ளவர் டிசைனுன்னு சொல்லுவாங்க. பாசி கோக்கிறதுனால இந்த மாதிரி நம்ம எப்படி வேணாலும் நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி அவ்வளோதாங்க. எல்லா ஒயரையும் நம்ம இப்போ டைட் வச்சுக்கணும். சரிங்களா? இப்படி எல்லா ஒயரையும் நம்ம டைட் வச்சுக்கணும். இப்போ பாருங்கள், நம்ம ஒரு ஃப்ளவர் போட்டாச்சு. அடுத்தது நம்ம இந்த சுத்து ஒயரில் பாசிகள் கோர்த்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் ஒரு பாசியை இந்த ஃப்ளவர் கிட்ட கொண்டாந்து இப்படி வச்சிடணும். சரிங்களா? மேலே போகுது இல்லைங்களா இந்த 2 ஒயரு, இதுலேயும் நம்ம பாசிகளை கோர்த்துடணும். இது சிலிண்டர் பாசிங்க, பேபி பிங்க் கலரில் நம்ம எடுத்திருக்கோம். இந்த கூடைக்கு இது சின்னதாக வரும். அதாவது நம்ம பக்கத்தில் கோயிலுக்கு போகிறதுக்கு, டெய்லி யூசேஜுக்கு நம்ம காய்கறிகள்லாம் வாங்குகிறோம், அதுக்கு இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த கூடை ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. பாருங்கள், இந்த மாதிரி சுற்றியும் எல்லா ஒயர்லேயுமே நம்ம பாசிகள் கோர்த்துடணும். 6 ஒயர் வருங்க. மொத்தமாக ஒரு ஃப்ளவருக்கு 6 ஒயர் வரும். 6 ஒயர்லையும் நம்ம இந்த மாதிரி பாசிகள் கோர்த்துடணும். சரிங்களா? இது நான் சுற்றியும் போட்டு காட்டுறேன். இன்னும் 2 பூ போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதாவது அடுத்தது பார்த்திங்கன்னா, இந்த சுத்து ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதை ஃபஸ்ட்டு இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒயரை எடுத்து இந்த லூப்புக்கு மேலே போட்டுக்கணும். சரிங்களா? போட்டு அதை பிடிச்சிக்கணும். செகண்ட் ஒயரையும் எடுத்துக்கணுங்க. அது பக்கத்து ஒயர் எடுத்து அந்த 2 ஒயருக்கு மேலேயும் போட்டு அதையும் இப்படி நல்லா இறுக்கமாக பிடிச்சிக்குங்க. சரிங்களா? இங்கே பாருங்கள், இந்த மாதிரி போட்டு இப்படி இறுக்கமாக நம்ம பிடிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சுத்து ஒயர் இருக்குது இல்லைங்களா, இதையே இப்படி மேல் நோக்கி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கத்து ஒயர் நம்ம எடுத்தோம் இல்லைங்களா, கட்டு ஒயரு, இந்த கட்டு ஒயரை இந்த முதல் லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துடலாம். அடுத்தது இந்த 2வது கட்டு ஒயரோட பள்ளமான பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ஒயரோட பள்ளமான பகுதி, அதையே இந்த 2 லூப்லேயும் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம எல்லா ஒயரையும் இழுத்து டைட் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு ஒயராக இழுத்து நம்ம பொறுமையாக டைட் வச்சுக்கலாங்க. பாருங்கள், ஃப்ளவர் அழகாக கிடச்சிருச்சுங்களா? இப்போ நம்ம சைடில் இந்த ஒயர் கோத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, சுற்று ஒயரில், அந்த பாசியை நம்ம இப்போ பக்கத்தில் கொண்டாந்து வச்சாச்சு. அடுத்தது இந்த கட்டு ஒயர்லேயும் நம்ம பாசிகள் கோர்த்துக்கலாங்க. ஒரு பூக்கு நம்ம மொத்தமாக 6 பாசிகள் வருங்க. சைடில் 2, மேலே 2, கீழே 2, மொத்தம் 6 பாசிகள் வருங்க. நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிறது பிஸ்தா க்ரீனில் ஃப்ளவர் மாடலில் பேஸ்கெட் பார்க்குறோம். இது நான் பிகினர்ஸ்க்காக சொல்கிறேங்க, இந்த மாதிரி பண்ணலான்னு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது நாம் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தது ஃபஸ்ட்டு பூ, இது செகண்டு பூ. சரிங்களா? பாருங்கள் 6 பாசிகள் வருதுங்களா? 1 2 3 4 5 6 6 பாசிகள் வருது பார்த்தீங்களா? ஒரு ஃப்ளவருக்கு 6 பாசிகள் வரும். இப்போ இன்னொரு ஃப்ளவர் நம்ம பார்த்துடலாங்களா எந்த மாதிரின்னு? பாருங்கள், இது சுத்து ஒயரு. சுத்து ஒயரை ஃபஸ்ட்டு நம்ம இப்படி லூப் மாதிரி மடிச்சுக்கணும். அடுத்தது ஒரு கட்டு ஒயர் எடுத்து இந்த நாட் மேலே போட்டு பிடிச்சிக்கணும். 2வது கட்டு ஒயரையும் எடுக்கணும். இந்த 2 நாட்டையும் சேர்த்து நாம் இப்படி பிடிச்சிக்கணும். சரிங்களா? ஃபஸ்ட்டு கட்டு ஒயரு, இது செகண்ட் கட்டு ஒயரு. சரிங்களா? இது சுத்து ஒயர். இந்த சுத்து ஒயரை இப்படி மேல் நோக்கி வச்சுக்கணும்.
இந்த ஃபஸ்ட்டு கட் ஒயர் இருக்கு இல்லைங்களா, அதை ஒரு லூப்பில் மட்டும் விட்டு எடுத்துக்கணும். இப்படி ஒயர் பெறலாமல் திரும்பி வராமல் இப்படி பார்த்து நீட்டாக எடுத்துக்கணுங்க. செகண்ட் இந்த பள்ளமான பகுதி இருக்கு இல்லைங்களா, இந்த ரெண்டாவது கட்டு ஒயரை இந்த 2 லூப்லேயும் போட்டு எடுத்துடணும். இப்போ ஒயர் எல்லாம் டைட் வச்சிடணும். இந்த 3 ஒயரையும் ஒவ்வொரு ஒயராக இழுத்து நம்ம நல்லா டைட் வச்சிடணும். அவ்வளோதாங்க. பாருங்கள், அடுத்த ஃப்ளவர் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. ஓகேங்களா, 3 ஃப்ளவர் நம்ம இப்போ போட்டாச்சு. சுற்று ஒயரில் இருக்கிற பாசியை இந்த ஃப்ளவருக்கு பக்கமாக கொண்டாந்து வச்சுட்டிங்கன்னா ஃப்ளவர் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்குங்க. இந்த பூ டிசைன் கூட ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. குழந்தைகளுக்கு லஞ்சு கொடுத்து விடலாம். குழந்தைங்க ரொம்ப ஆசையாக எடுத்துகிட்டு போவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் கலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகு கலருங்க. பேபி பிங்க் கலரும் பிஸ்தா க்ரீனும் போட்டு நம்ம பண்ணிகிட்ருக்கோம் இந்த ஃப்ளவர் மாடல் பேஸ்கெட்டு. ஓகேங்களா, பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அடுத்தது நம்ம கார்னர் டர்ன் பண்ணுறதையும் பார்க்கலாங்க. பாருங்கள், இப்போ நம்ம 3 ஃப்ளவர் பின்னிருக்கோங்களா. அடுத்தது இப்படி இந்த சுத்து ஒயரு, இது கார்னர் டேர்னிங்க. இதோட நம்மளுக்கு முடியுது. இது கார்னர் டேர்ன் எப்படி பண்ணுறோன்னா, இந்த சுத்து ஒயரை எப்பவும் போலவே தாங்க மடித்து வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஒயர் எடுத்து லூப்பாக சுற்றிக்கிறோம். செகண்ட் ஒயர் எடுத்து 2 லூப்லேயும் போட்டு டைட் வச்சிடறோம். ஃபஸ்ட்டு சுத்து ஒயரை மேல் நோக்கி வச்சிடணும். செகண்ட் கட்டு ஒயரை ஒரு லூப்பில் மட்டும் விட்டு எடுக்கணும். செகண்ட் கட்டு ஒயரை 2 லூப்லேயும் விட்டு எடுத்துடணும். சரிங்களா, இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் நம்ம பொறுமையாக நல்லா டைட் வச்சிடணும். ஒவ்வொரு ஒயராக இழுத்து நம்ம நல்லா டைட் வச்சிடணும். இந்த ஒயர் பாருங்கள் நல்லா டைட் வச்சிடணும். சரிங்களா, அடுத்தது சுத்து ஒயரில் இருக்கிற இந்த பாசியை இந்த ஃப்ளவர் கிட்ட கொண்டு வந்து வச்சிடணும். இல்லைன்னா நம்ம மறந்துடுவோம். சரிங்களா, அதனால் இந்த ஃப்ளவர் ஒவ்வொரு தடவையும் ஃப்ளவர் முடித்தோடனையும் நம்ம சுத்து ஒயரில் இருக்கிற அந்த பாசியை உடனே கொண்டாந்து பக்கத்தில் அந்த ஃப்ளவர் பக்கத்தில் வச்சிடணும். சரிங்களா, இல்லைன்னா அடுத்த ஃப்ளவர் நம்ம போட போயிடுவோம், அப்போ அதை மறந்துடுவோம். அதுக்காக தாங்க சொல்கிறேன். அவ்வளோதான். அப்போ மேலே இருக்கிற இந்த ஒயரில் ஒரு ஒயருக்கு ஒரு பாசி. அவ்வளோதாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஃப்ளவரு. பாருங்கள், இப்போ நம்ம கார்னர் டேர்னிங்கும் பார்த்தோம். இந்த பூவு இது 3 பூ நம்ம எப்படி மேக் பண்ணுறதையும் பார்த்துட்டோம். சரிங்களா, இது மாதிரி நான் இப்படி சுற்றியும் பின்னிட்டு இந்த ஃப்ளவர் மாடல் எப்படி வருதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. நான் இங்கே எப்படி நீங்கள் இந்த ஒயரை, இந்த துண்டு ஒயரை ஜாயின் பண்ணுறதுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா, அதாவது இதுதான் ஸ்டார்ட் பண்ணது. ஓகேங்களா, ஸ்டார்ட் பண்ணது இந்த துண்டு ஒயர் விட்டு தானே நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். இந்த துண்டு ஒயரையும் இந்த சுத்து ஒயரையும் எப்படி நம்ம ஜாயின் பண்ணி இந்த ஃப்ளவர் டிசைனும் மாறாமல் நம்ம இந்த இடத்துல கார்னர் டர்ன் பண்ணி கொண்டு வந்து நம்ம சேர்க்கறது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.